அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய கான்செப்ட் இந்த எஃப்ஐஎஸ். எஃப்ஐஆர் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன எஃப்ஐஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆருடைய தொடர்புடைய ஒரு விஷயம் தான் இந்த கான்செப்ட். இந்த ஒரு 4 லைனை படிக்கும்போது உங்களுக்கு புரிய வந்துடும் வாட் இஸ் எஃப்ஐஎஸ் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த இடத்துல ரிப்போர்ட்னு வரும் எஃப்ஐஆர்னா, இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்னு வருது. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த கொஸ்டினையும் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டுட்டு இருக்காங்கன்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஆர் கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எஃப்ஐஎஸ்ஸையும் கூட சேர்த்து எழுத கற்றுக்குங்க. இதுக்கப்புறமா இந்த கொஸ்டினை கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா எஃப்ஐஆரை எப்போல்லாம் நீங்கள் டச் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் எஃப்ஐஎஸ்ஸை டச் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் சாரதி லா ஸ்டடீஸுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டாக இந்த இடத்துல பதிய வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் என்பது பாதிக்கப்பட்டவருடைய பெயர் இந்த இடத்துல விக்டிம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது, அல்லது சாட்சி சொல்ல வருபவர் விட்னஸ் அளிக்கும் முதல் வாய்மொழி தகவல் அல்லது எழுத்துப்பூர்வ பதிவு, அதாவது ஓரல் ஆர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். அது எழுத்துப்பூர்வமாகவும் இருக்கலாம், அல்லது அங்கே நான் பார்த்தேன் சார் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வாய்மொழியாகவும் பேசலாம். அதை பெற்றுக்கொண்ட அந்த ஒரு விஷயத்திற்கு பெயர் தான் இந்த எஃப்ஐஎஸ், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அவர்கள் வாயிலாக பெற்றுக்கொண்டது தான் பதிவு தான் இந்த எஃப்ஐஎஸ் ஆகும். இதனை பெற்ற பிறகுதான் காவல்துறையினரால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். எஃப்ஐஆர் எடுத்த உடனே வந்துள்ள, எஃப்ஐஎஸ் வந்த பிறகு தான் எஃப்ஐஆர் வருது. அதனால தான் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கு பாருங்கள். எஃப்ஐஎஸ் வந்த பிறகு எஃப்ஐஆர் வருது, எஃப்ஐஆர் வந்த பிறகு இன்வெஸ்டிகேஷன் வருது, இன்வெஸ்டிகேஷன் வந்த பிறகு தான் ட்ரையல் வருது. எவ்வளோ அழகான ஒரு கான்செப்ட் பாருங்கள். ஸோ இதை நம்ம எஃப்ஐஆர் கூட சேர்த்து எழுதலைன்னா நல்லா இருக்காது. ஆனால் இந்த எஃப்ஐஎஸ்ஸை பற்றி பிஎன்எஸ்எஸ்ல எந்தவித குறிப்பும் இடம் பெறலை, அதுக்கு உண்டான செக்ஷன் எதுவும் கிடையாது. ஆனால் சிஆர்பிசியில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்ஐஎஸ்ஸு சவுத் ஜோனில், அதாவது நம்மளுடைய சவுத் ஜோனில் மட்டும்தான் இது பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. நார்த் ஜோனில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ்ஸை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த எஃப்ஐஆருக்கே அவங்க எஃப்ஐஎஸ்ன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையே தான் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளோ சார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேராகிராஃபை தான் அப்படியே நான் ஃப்ளோ சார்ட்டாக பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கொடுத்தாச்சு. யார் வராங்க? முதல்ல விக்டிம் வராங்களா? ஸோ பாதிக்கப்பட்ட நபரை சொல்லியாச்சு. பாதிக்கப்பட்ட நபர் தான் முதல்ல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும், ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விட்னஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த சாட்சியாளர்கள் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம். அதர்ஸ், இவர்களை தவிர வேறு யாருன்னா கொடுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர்களை தவிர வேறு யாருமே அதர்ஸாக வர முடியாது. ஏன்னா அவங்க வந்து அவங்கள விட்னஸாக மாறிடுவாங்க. பட் இருந்தாலும் வேறு யாரும், ஏதோ ஒரு சமிக்கையாக கூட இருக்கலாம், இல்லை ஃபோன் கால்ஸாக இருக்கலாம், வாட் எவர் எதுவாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு ரிப்போர்ட், அதாவது ஸ்டேட்மெண்ட் கிடைக்குதுன்னா அது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக தான் கருதணும் அப்படின்ற மாதிரி. அது எப்படிலாம் இருக்கணும் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியாச்சு. வாய்மொழி அண்ட் எழுத்துப்பூர்வமாக, கிவன் ஓரல் அண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. இந்த கேஸ் ஸ்டடியில் பாருங்கள், தாமோதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 2004 நடந்த ஒரு கேஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ்ஐ மட்டும் வைத்துக்கொண்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் செய்யக்கூடாது. எஃப்ஐஆர் கண்டிப்பாக பதிவு செய்த பிறகுதான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி, துவங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் இதனுடைய இது கான்செப்ட் கரெக்டாக வருது பாருங்கள். எஃப்ஐஎஸ்க்கு அப்புறமா எஃப்ஐஆர் வருது. ஸோ எஃப்ஐஎஸ்க்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் வரலை, நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அதை தான் இந்த கேஸ் ஸ்டடியும் வலியுறுத்தி சொல்லுது. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு மட்டுமே நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அதை ரெக்கார்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஸ்டடியில் ஆனரபிள் கோர்ட் பார்த்திங்கன்னா இன்சிஸ்ட் பண்ணியிருக்கு. இது ஒரு சின்ன டாப்பிக்காக இருந்தாலும் எஃப்ஐஆர் கூட சேர்த்து எழுதும்போது மிக அற்புதமான டாப்பிக்காக மாறும் அப்படின்றத இந்த இடத்துல பதிய வச்சுட்டு, நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா தவறு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.